அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி, அதாவது நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இன்றைய தினம், கிட்டத்தட்ட 11 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. இந்த மிக கனமழைக்கு யார் பயப்பட வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக பொதுமக்களாகிய நாம் தான். அரசாங்கம் என்ன செஞ்சுருக்காங்க, 4000 கோடி அதெல்லாம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது எல்லாமே ஓரிரு தினங்களில் நமக்கு தெரிஞ்சிடும். இந்த மழை அப்படிங்கிறது ஒரு சாதாரணம் தான், இது ஒரு பிகினிங் மட்டும்தான், இது தொடக்கம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நிறைய இந்த நவம்பர் டிசம்பர் முழுவதுமாகவே மழை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால கொஞ்சமாக நிம்மதியாக இருக்கலாம். ஏன்னா மழை இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா மழை பெய்யாது அப்படிங்கிறது தான். பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நவம்பர் டிசம்பரில் மழை அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக தான் இருக்கும். இந்த வருடமும் அதே மாதிரி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி போன ஒரு வருடத்துலேருந்தே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வருடம் ரொம்ப அதீத மழை இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த 22ஆம் தேதி, அதாவது இன்றைய தினம் எப்படி மழை பெய்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய கருத்துக்களாக பதிவு செய்யும்போது, இதற்கு அரசாங்கம் எப்படி தயாராகி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் அவங்களுடைய ஒவ்வொரு இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிறது செஞ்சிட்ருக்காங்க. இதுக்கு நடுவில் நிறைய அரசியல் அப்படிங்கிறதும் செய்யப்படுகிறது. அது என்ன அப்படிங்கிறத இங்கே தோல் உரித்து பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். ஒரு மீம் அப்படிங்கிறத நான் பார்த்தேன். அது மீமாக நம்ம பார்க்கக்கூடாது, அவன் பொருளை எடுத்து அவனை போடுறது அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் இருக்கும் பார்த்தீங்களா தமிழ் சினிமாவில். அந்த மாதிரி தான் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி முதலமைச்சராக அவருடைய வேலையை செய்தார். அப்போது அவர் ஒரு கருப்பு பட்டை அவருடைய ஹேண்டில் கட்டிட்டு அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள், அதாவது நம்முடைய காவல்துறை அதிகாரிகள், அவங்களுக்கான மரியாதை அப்படிங்கிறதெல்லாம் செலுத்தினார். ஸோ அந்த மரியாதை செலுத்தக்கூடிய அந்த நிகழ்வில் அவர் அப்படி ஒரு கருப்பு கொடி அந்த கையில் கட்டியிருக்கிறத நிறைய பேர் என்ன மாதிரி சொன்னாங்க அப்படின்னா, இரத்த கொதிப்புடன் பொது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அர்ப்பணிப்பு உணர்வு மிக்க ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு அப்படின்னு சொல்லி டேக் பண்ணியிருந்தாங்க. இதை சொல்கிறதுக்கான காரணம் இருக்குது. அதிமுக சட்டசபை கூடும்போது 41 நபர்கள் உயிரிழந்து விட்டார்கள். அதை துக்க அனுசரிப்பு விதமாக அவங்களுடைய கையில் இந்த மாதிரி கருப்பு பட்டை அப்படிங்கிறத அணிந்து கொண்டு போனார்கள். அதற்கு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலெலாம் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விதமான சிக்னல் கொடுத்துருப்பாங்களா, அதே மாதிரி தான் அதிமுக காரங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அமைச்சர் சொன்னார். ஒரு படி மேலே அமைச்சர்கள் சொன்னால் கூட பரவாயில்ல, ஆனால் சபாநாயகர் அப்பாவு அவர்கள், நான் நினச்சேன் அதிமுக எல்லாருக்குமே பிபி கூடிருச்சு போல், எல்லாரும் ப்ரெஷர், அதனால தான் இதை கட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நினச்சேன்னு சொல்லி அவரே அவங்க அந்த அமைச்சர்களை, அங்கே இருக்கக்கூடிய நபர்களை, சட்டசபை உறுப்பினர்களை எல்லாரையுமே கேலி பண்ணார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி கேலி பண்ணவர் அடுத்ததாக அவங்களுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களும் அதே மாதிரி கருப்பு பட்டை போட்டு வருவாருங்கிறத எதிர்பார்க்கலை. இதுதான் கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. கர்மா இப்போலாம் உடனுக்குடன் அடிச்சிருது. அதெல்லாம் வெயிட் பண்ணி அடிக்கிறது, அடுத்த பிறவியில் அடிப்பது அதெல்லாம் கிடையாதான். டக்கு டக்கு டக்குன்னு சோழியை முடிச்சுட்டு போயிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது திமுகவினுடைய ஆதரவாளர்கள் அந்த கருப்பு பட்டை போட்டுட்டு வரும்போது அது துக்க அனுசரிப்பு. அதிமுகவினுடைய ஆதரவாளர்கள், அதிமுகவினுடைய உறுப்பினர்கள் அவங்க அந்த கருப்பு பட்டை போட்டுட்டு வந்தால் பிபி கூடிருச்சு, பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலேருந்து வந்துட்டாங்க இப்படின்னு சொல்கிறதெல்லாம் எந்த விதத்தில் அது சரி அப்படிங்கிறத மக்களாகிய நீங்கள் தான் தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக சொல்கிறேன், மக்களாகிய நீங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். இதன் பிறகு மழை அப்படின்னு சொல்லும்போது கண்ணகி நகர் கொடுமைகள், மின்சார இணைப்பு பெட்டி உள்ளே தண்ணீர் புகுந்ததால் மின்சாரம் துண்டிப்பு, கழிவுநீர் குழாய்கள் நிரம்பி வழிவதால் தரைதளத்தில் இருக்கும் வீடுகளில் கழிவறையும் துண்டிப்பு. இந்த மக்களை எப்படித்தான் வாழச் சொல்கிறார்கள் அப்படிங்கிறத அறப்போர் இயக்கம் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆவணமாக பதிவு செய்திருக்கிறது. அறப்போர் இயக்கம் தொடர்ச்சியாகவே அந்த கருணாநிதி அவர்களுடைய அந்த சாலையாக இருக்கட்டும், இப்போ இந்த கண்ணகி நகராக இருக்கட்டும், இந்த மாதிரி பல இடங்களில் எங்கெங்கே மழை நீர் ரொம்ப பெரிய அளவில் செக்ரிகேட்டாக எப்படி நிற்கிது, அது ஏன் இன்னும் வடியாமல் இருக்குது அப்படிங்கிற கேள்வியுடன் அதை ஆவணப்படுத்தி வருகிறார்கள். அதை ஃபாலோ பண்ணி அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளும் அரசு ஊழியர்களும் அந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கான முயற்சிகளை ஈடுபட்டால் அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இங்கே தண்ணீரை வெளியேற்ற வேண்டும், இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், அவங்களை பாதுகாப்பதற்காக தன்னார்வலர்கள் வேணும். இதை நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் கோரியிருக்கிறார்கள். யாரெல்லாம் தன்னார்வலராக வரணுமோ அவங்களாம் வரலாம்ப்பா, வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, மக்களுக்கான உதவிகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளை 11 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சி, ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகை ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஸோ தேவையில்லாமல் யாரும் வெளியில் போகாதீங்க. தயவு செஞ்சு ஈரமாக இருக்கக்கூடிய கைகளை வைத்து, இல்லாட்டி மின்சாரம் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாக்களில் போவது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மின்சார துண்டிப்பு எங்கேயாவது நடந்திருக்கா அப்படிங்கிறத 1-2 முறை பார்த்து விட்டு உங்களுடைய அடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க. நிறைய அந்த மரத்துக்கு கீழெல்லாம் போய் நிற்கிற வேலை அதெல்லாம் வேணாம்.
பெரிய அளவில் சடார்னி தண்ணி வரக்கூடிய இடங்களில் நீங்கள் நிற்பதோ உங்களுடைய குழந்தைகளை அனுப்பதோ இது எதுவுமே இருக்க வேண்டாம். இல்லை ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இப்போது இந்த மழை காலங்களில் வெளியில் போகிறது அப்படிங்கிறத நிப்பாட்டிக்கோங்க. தயவு செஞ்சு மொபைல் ஃபோன் சார்ஜ் போட வேண்டிய நேரத்தில் சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க. தேவையில்லாமல் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி சார்ஜை கம்மி பண்ணி வச்சுக்கிடாதீங்க. ஏன்னா மழை பெய்வதனால் மின்சாரம் துண்டிக்கப்பட வாய்ப்புகள் இருக்குது. கைக்கு எப்போவுமே ஒரு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எங்கேயாவது இருக்கா அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக டார்ச் லைட் இருக்கா அப்படிங்கிறது 1-2 முறை சரிபார்த்து கொள்ளுங்கள். தேவையான ஃபுட் அப்படிங்கிறது அதுவும் உடனடியாக கெட்டு போகிற ஃபுட் இல்லாமல் கொஞ்சம் இப்போ ப்ரெட்டு இந்த மாதிரியான இல்லாட்டி பிஸ்கெட்ஸ் இந்த மாதிரியான கொஞ்சம் ஃபுட் அப்படிங்கிறது எப்போவுமே இந்த நவம்பர் டிசம்பர் முடிகிற வரைக்கும் வீட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஓரமாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறது தாழ்மையான வேண்டுகோள். தரைதளத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுடைய விலை உயர்ந்த பொருட்களை எங்கேயாவது கொஞ்சம் சேஃபான இடத்துக்கு கொண்டு போங்க அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய எச்சரிக்கை மட்டும்தான். இது எல்லாமே காலங்காலமாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். மக்களும் இது ரொம்ப பெரிய அளவில் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்க இன்னும் கொஞ்சம் விழிப்புடன் இருப்பதற்காக தான் இந்த பதிவு. டெரிபிள் கண்டிஷன் இன் போரூர். பிஃபோர் 2021 எலெக்ஷன் DMK promised that Chennai road won't be flooded in rainy season. But this is even worse அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அவருடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. நீச்சல் குளம் போல் மாறிய பூந்தமல்லி மேம்பாலம், மழை நின்றும் வற்றாத மழை நீரால் சிரமத்துடன் கடந்து சென்ற வாகன ஓட்டிகள் அப்படின்னு சொல்லி புதிய தலைமுறை அவங்களுடைய செய்தியை வெளியிட்டிருக்கிறது. இதோடு மட்டும் இல்லாமல் பருவமழையை எதிர்கொள்ள தயார் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். பருவமழையை எதிர்கொள்ள களத்தில் தயாராக இருக்கிறோம். மழைநீர் தேக்கம் குறித்து புகார் வரும் இடங்களில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தல். பெரும்பாலான இடங்களில் மழைநீர் தேங்கவில்லை. மழைநீர் தேங்கினால் விரைந்து வெளியேற்ற நடவடிக்கை. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அதற்கு உறுதி கொடுத்திருக்கிறார். இப்போ துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பல இடங்களில் இன்ஸ்பெக்ஷன் போயிருக்கார் அப்படிங்கிற அந்த புகைப்படம் எல்லாமே வெளியானது. பாருங்கள், இங்கே சென்னைக்கு மழை வருது அப்படின்னா சேலத்துக்கு பயந்து போகிற ஆள் கிடையாது. எங்கள் ஆள் களத்தில் நிற்கிறாரு, மக்களுடன் மக்களாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த இன்ஸ்பெக்ஷன் போகிற இடங்கள் அதை பற்றியான செய்திகள் எல்லாமே வெளியாகி கொண்டிருக்கின்றன. சென்னையில் இரவு முதல் மழை, இரவு முதல் காலை வரை மழை உச்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தந்தி டிவி ஒரு செய்தியை வெளியிடுகிறது. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டில் இரவு முதல் காலை வரை மழை உச்சபட்சமாக இருக்கும். தனியார் வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் அப்படின்னு சொல்லி தந்தி டிவி அவங்களுடைய செய்தியை வெளியிடுகிறது. அடுத்ததாக, சென்னையில் கனமழை விட்டுவிட்டு பெய்து வரும் நிலையில் போரூர் ரவுண்டானா பகுதியில் தேங்கிய தண்ணீரை அகற்றும் பணியை ஆய்வு செய்த மதுரவாயல் MLA காரம்பாக்கம் கணபதி அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தி. அதுக்கு மேலே ஒருத்தர் பதிவு பண்ணியிருந்தார். என்னென்னா, 4.5 வருஷத்துக்கு பிறகு என்னுடைய MLAவை நான் பார்த்துட்டேன், அதுவும் நேரில் கிடையாது, இதோ இந்த வீடியோவில் தான், இந்த நியூஸ் சேனல் வழியாக தான் அப்படிங்கிறார். ஸோ இந்த 4.5 வருடங்கள் எங்கே போனார்கள் இந்த MLAக்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 4.5 வருடங்கள் இப்போ சென்னைனா சென்னை மட்டும்தான் பெரிய பேச்சு பொருளாக இருக்கும். தூத்துக்குடியில் மழை பெஞ்சிச்சின்னு சொல்கிறாங்க, இன்னும் பல ஏரியாக்களில் மழை பெய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் இங்கே பெரிய நியூஸாக மாறுமான்னு கேட்டால் இல்லை. சென்னையில் மழைநீர் தேங்குவது, மழைநீர் பெய்வது அப்படிங்கிறது எல்லாமே பெரும் பேசு பொருள் தான். அப்படிப்பட்ட சென்னை மக்கள் ஒரு விஷயத்தை நல்லா யோசிச்சுக்கோங்க. அரசியல்வாதிகள் 4.5 வருடங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியை செம்மைப்படுத்தியிருக்கிறார்கள். மழைநீர் தேங்காமல் இருப்பதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான கோடிகளை செலவு பண்ணியிருக்காங்க. வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் படிச்சுட்டு வந்திருக்காங்க. இப்போவும் மழை அப்படிங்கிறது அங்கே தேங்குகிறது, மழைநீர் தேங்குகிறது என்றால் நிச்சயமாக அது அரசாங்கத்தின் மீதான குற்றம் தான். ஏன்னா அரசு அதிகாரிகளுக்கு இவ்வளோ டைம் கிடச்சிச்சு, அரசு அதிகாரிகள் நிறைய ரூபாய் அவங்க செலவழிக்கிறதுக்கான எல்லா ப்ராஜெக்டும் இனிஷியேட் பண்ணாங்க. இதெல்லாம் சரியாக பண்ணியிருந்தாலே மழைநீர் தேங்காது அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க எதிர்கட்சியாக இருந்தபோது அதெல்லாம் சொன்னாங்க. இப்போ ஆளும் கட்சியாக இருக்கிறதுனால ஒவ்வொன்றும் பார்த்து அவங்க செஞ்சுருக்க வேண்டும். ஏன்னா இன்னும் 6 மாதங்கள் எலெக்ஷன் வரப்போகுது. இந்த 2 மாதங்கள் மழைநீர் எப்படி கட்டி இருக்க போகுது, இல்லாட்டி மழைநீர் எப்படி கட்டாமல் வடிந்தோட போகிறது, அதை பொறுத்து திமுகவுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறது உருவாகும். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.